பரவாயில்லம்மா. ஏ வாசு, உனக்கு ஏதாவது புத்தி கித்தி இருக்குதா? அந்த பெண்ணை போய் அடிக்கலாமா? அவன் என்ன நீ கட்டின மனைவியா கை தொட்டு அடிக்கிறதுக்கு? இந்த காலத்துல மனைவி அடிக்கிறதே அநாகரிகம், காட்டு பிராடித்தனம். பாவம் யாரோ ஒரு அநாத பொண்ணு, அதை போய் எதுக்குடா அடிச்ச? அண்ணா, என் மனசு ரொம்ப குழம்பி இருக்கு. தயவு செய்து என்ன நிம்மதியா இருக்க விடுங்க. நான் இருக்கும்போது உனக்கு அப்படி என்னடா குழப்பம் வந்துச்சு? என்ன தாண்டிக்கிட்டு உங்ககிட்ட ஒரு குழப்பம் கூட வந்துருமா? குழப்பம் வந்துருச்சா? குழப்பம் அப்படியே குழப்பம் வந்தாலும் அதை சமாளிச்சு கரையேறதாண்டா வீரனுக்கு அழகு. ஒரு பெரிய நியூட்டன் விஞ்ஞான ஆராய்ச்சியில குழப்பம் வந்துருச்சான். சொல்றேன், யாரா அந்த பார்வதி? பார்வதி, நீ ஏன் பேரை மறிக்கிற? உண்மையை சொல்லு, உனக்கு ஒரு கெடுதியும் வராது. இதுக்கு முன்ன வாசு நீயும் சந்திச்சிருக்கீங்க, கல்யாணம் பண்றதா முடிவு கட்டிருக்கீங்க. ஐயோ, இல்லவே இல்லைங்க. அது யாராவது பணக்கார பார்வதியா இருக்கலாம், நான் இல்லைங்க. அவனே தன்னை பார்வதி இல்லைன்னு சொல்லும் போது கடவுளே வந்து சொன்னாலும் சரி, அவ சரஸ்வதி பார்வதியே தான். அப்போ ஒரு உண்மை புரியுது, பார்வதிக்கு உன்னை கல்யாணம் செய்துக்க விருப்பம் இல்லை. அதனாலதான் தான் பேரை மாத்தி சொல்றேன், இல்லையா? அந்த மர்மம் தான் எனக்கு இன்னும் புரியல. எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. பார்வதி, ஒரு பெண்ணிடம் இன்னொரு பெண் பொய் சொல்ல முடியாது. உண்மை ஒத்துக்க. உனக்கும் வாசுக்கும் கல்யாணம் பண்ண வைக்க வேண்டிய பொறுப்பு என்னது? அம்மா, நீங்க நினைக்கிறது உண்மையா இருக்கிறதாவே வச்சுக்கோங்க. நான் இந்த வீட்டுக்கு கல்யாண பொண்ணா வர முடியுமா? அன்னைக்கு அவங்க கல்யாணத்தை பத்தி அவங்க அண்ணனும் அவங்க சிநேகிதக்காரவங்களும் பேசிக்கிட்டது நான் மறந்துடுவேனுங்களா? ஓஹோ, இந்த பயத்துல தான் நீ உண்மையை மறைக்கிற. இத பாரு, என் சொல்ல அவர் மீறவே மாட்டார். உன்னையும் வாசுவையும் தம்பதிகளாக்க வேண்டியது என் பொறுப்பு, சரிதானா? பார்வதி, சரின்னு சொல்லு. வாசு, பார்வதி போனா என்னடா ஊர்வசி கிடைப்பான். உன் அழகுக்கும் குணத்துக்கும் 1000 பெண்ணு கிடைக்கும்டா. என்னங்க? என்ன சௌந்தரி, கொஞ்சம் இங்க வரீங்களா? என்ன டாலி? பார்வதி உண்மையை சொல்லிட்டான். அப்படியா? வாசுவுக்கு பெரிய இடத்துல பெண்ணு பாக்குறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதனால தன் பேரையே மாத்தி சொல்லிருக்கா. ஆஹா, அதுவும் ஒரு நல்லதுக்கு தான். சௌந்தரி, அவ சொன்ன போய் அப்படியே இருக்கட்டும். தயவு செய்து வாசு கிட்ட விஷயத்தை சொல்லிடாங்க. உண்மை வாசுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா மறுபடியும் பார்வதி பார்வதின்னு தவம் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்புறம் நம்ம ஆசைப்படி அவனுக்கு பணக்கார இடத்துல பெண் கட்ட முடியாது. அதுக்காக அவங்க காதலை கெடுக்கிறதா? நீங்க சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏழை பொண்ணுங்கிறதுக்காக 2 இளம் மனசுகளை ஏங்க விடுறதா? சௌந்தரி, நான் சொல்றதை கேளு. இது என் தம்பி விஷயம். இந்த விஷயத்தை நீ கண்டிப்பா வாசு காதுல போடக்கூடாது. அந்த சமயக்காரிய நாளைக்கே கணக்கு தீர்த்து அனுப்பிச்சு. எங்க போற? என் கணவரை தேடி போறேன். எங்க இருக்கா உன் கணவர்? என்ன மன்னிச்சிடுங்க, நான் போக அனுமதி கொடுங்க. பார்வதி, தயவு செய்து என்ன மறந்துடுங்க. நான் ஏற்கனவே கல்யாணமானவன். இல்ல, என் பார்வதிக்கு கல்யாணமே ஆகல. ஆயிடுச்சு. அவளுக்கு விருப்பமான ஒரு புருஷனுக்கு தன்னுடைய உயிரையே தத்தம் செய்துட்டான். இல்ல, நீ பொய் சொல்ற, நான் நம்பவே மாட்டேன். தொடாதீங்க, இத பாருங்க, மாங்கல்யம். பார்வதி,
உன்னை மனம் தந்த பாக்கியமா எங்க இருக்கா? இனிமே அவருக்கு வீடு வாசல் கிடையாது. மரத்துக்கு இருக்கிற நிழல் மாதிரி என் மனசுக்கு ஒரு நினைவு. பார்வதி, அதுதான் அவரு. பார்வதி, என்னை விடுங்க. நீ போக முடியாது. நானும் உன் கூட வருவேன். வா, 2 பேரும் சேர்ந்தே போகலாம். வேண்டாங்க. அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. இந்த பரந்த உலகத்துல எங்கேயாவது 4 மண் சுவர், கொஞ்சம் பணமட்ட கிடைக்காத அந்த குடிசையில உட்கார்ந்து நாம காலமெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாமே. ஏன் மேடை போட்டு மைக் வச்சு தர்றேன். வாசு, பார்வதி, இந்த நேரத்துல எங்க கிளம்பிட்டீங்க 2 பேரும்? என்னம்மா, சமையலுக்கு வந்த சாப்பாட்டையும் எடுத்துட்டு போற என்ன சங்கதி? அண்ணா, அவனை பத்தி ஒண்ணும் சொல்லாதீங்க. அவன் மேல எந்த குற்றமும் இல்லை. என்ன சொன்ன? யார் மேலே குத்தம் இல்லடா, என் மேலதான் குத்தம். ஆமாடா, என் மேலதான் குத்தம். பெரிய பணக்கார இடத்துல மாப்பிளையாக்கணும்னு ஆசைப்பட்டம் பாரு, அது ஒரு குத்தம். சின்ன வயசுல இருந்து என் தம்பி சொல்லுக்கு அப்பில இல்லைன்னு உன் இஷ்டப்படியில ஆடுன பாரு, அது ஒரு குத்தம். உங்க 2 பேருக்கும் காதல் இருக்குன்னு தெரிஞ்சும் இன்னும் கல்யாணம் செய்து வைக்காம இருக்கிறேன் பாரு, அது ஒரு குத்தம். ஆமாவா, ஊரார் என்ன பார்த்து நல்லவன், தம்பிக்கும் பெரிய இடத்துல கல்யாணம் முடிச்சுட்டான்னு புகழணும்ன்ற ஒரே சுயநலத்தினால உங்க 2 பேருடைய தூய்மையான அன்புக்கு நான் தடையா இருந்த பாரு, அது ஒரு குத்தம். இன்னும் உங்க 2 பேரையும் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிறேன் பாரு, அது எல்லாத்தையும் காட்டிலும் பெரிய குத்தம்டா. உங்க 2 பேருக்கும் சீக்கிரமே கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்துறேன். போடுண்டா. டேய் எந்திரி. அம்மா கல்யாண பொண்ணு, வலது கால வச்சு உள்ளவாம்மா. வாடா நீயும். பொழுதெல்லாம் பேசச் சொல்லும், பொழுதெல்லாம் பேசச் சொல்லும் கதை ஒன்று கண்ணில் உண்டு. இரவெல்லாம் பாடச் சொல்லும் பாட்டொன்று நெஞ்சில் உண்டு, பாட்டொன்று நெஞ்சில் உண்டு. பொழுதெல்லாம் பேசச் சொல்லும் கதை ஒன்று கண்ணில் உண்டு. இரவெல்லாம் பாடச் சொல்லும் பாட்டொன்று நெஞ்சில் உண்டு, பாட்டொன்று நெஞ்சில் உண்டு. அம்புலி போல் பெண்ணை கண்டேன், அம்பு விழி கண்ணை கண்டேன். அம்புலி போல் பெண்ணை கண்டேன், அம்பு விழி கண்ணை கண்டேன். அழகு ரதம் ஆடக் கண்டேன், ஆடை கொண்டு மூடக் கண்டேன். அழகு ரதம் ஆடக் கண்டேன், ஆடை கொண்டு மூடக் கண்டேன். கோடையிலே நிழலை கண்டேன், கானலிலே நீரை கண்டேன். கோடையிலே நிழலை கண்டேன், கானலிலே நீரை கண்டேன். அன்னை போலே நெஞ்சம் கண்டேன், பிள்ளை போல் தஞ்சம் என்றேன். அன்னை போலே நெஞ்சம் கண்டேன், பிள்ளை போல் தஞ்சம் என்றேன்.
பார்ப்பதற்கு காற்றுக்கு கண் கிடையாது, நடப்பதெல்லாம் பார்ப்பதற்கு கட்டிலுக்கு வாயும் இல்லை, கவிதைகளை வரைவதற்கு கட்டிலுக்கு வாயும் இல்லை, கவிதைகளை வரைவதற்கு. விடிந்த பின்பு வண்ணம் காட்டும் மன்னன் தந்த சின்னம் காட்டும். விடிந்த பின்பு வண்ணம் காட்டும் மன்னன் தந்த சின்னம் காட்டும். செந்தமிழே பண்ணில் திகழும் காண்பவர்க்கு தன்னால் புரியும். செந்தமிழே பண்ணில் திகழும் காண்பவர்க்கு தன்னால் புரியும். காண்பவர்க்கு தன்னால் புரியும். பொழுதெல்லாம் பேசச் சொல்லும் கதை ஒன்று கண்ணில் உண்டு, இரவெல்லாம் பாடச் சொல்லும் பாட்டொன்று நெஞ்சில் உண்டு. பாட்டொன்று நெஞ்சில் உண்டு. பொழுதெல்லாம் பேசச் சொல்லும் கதை ஒன்று கண்ணில் உண்டு, இரவெல்லாம் பாடச் சொல்லும் பாட்டொன்று நெஞ்சில் உண்டு. பாட்டொன்று நெஞ்சில் உண்டு. குடும்ப கட்டுப்பாடு தவறுன்னா அரசாங்கம் இதையே அமுல் நடத்துது. என் மக்கு குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் அதிகமா குழந்தைகளை பெறக்கூடாதுன்றதுக்காகத்தானே தவிர அறவே குழந்தை பெறக்கூடாதுன்றதுக்காக இல்ல, தெரியுதா? நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்றேன், நமக்கு தான் குழந்தை இல்லாட்டி என்ன, தம்பி வாசு இருக்கிறான், அவனுக்கு பிறக்கிற குழந்தை நம்ம ஆஸ்தியை சேர்த்து அனுபவிச்சுட்டு போகட்டும்ன்றேன். அது உங்களுக்கு இல்லைங்க, அது டிகாஷன் கொஞ்சம் அதிகம். அது அக்காவுக்கு. அக்காவுக்கா? பார்வதி, வேடிக்கை பாத்தியா? நேத்து வரையிலும் நான் உனக்கு எஜமானியா இருந்தேன், இன்னைக்கு அக்காவாயிட்டேன். அது யாருக்குமா? உங்க தம்பிக்கு. சீக்கிரம் எடுத்துட்டு போமா. ஏய் பாத்தியா, நேத்து தான் கல்யாணம் இருக்குது, காப்பி எடுத்துட்டு போறேன், நீ இருக்கிறிய. அண்ணி உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு சொன்னாங்களே, என்னது? ஒண்ணு இல்லையே, காபி யாருக்குன்னு கேட்டாங்க, உங்களுக்குன்னு சொன்னேன். அத அண்ணன்ல கேட்டாரு, அண்ணி என்ன சொன்னாங்க முதல்ல அதை சொல்லு. ஒண்ணு இல்லைங்க, டிகாஷன் அதிகமா இருக்கிற காபி அவங்களுக்கு வேணும்னு சொன்னாங்க. பார்வதி, என்கிட்ட போய் சொல்லாத. வேடிக்கை பாரு, நேற்று வரைக்கும் இவளுக்கு நான் எஜமானியா இருந்தேன், இன்னைக்கு திடீர்னு அக்காவா மாறிட்டேன் அப்படின்னு தானே சொன்னாங்க. ஐயா, அந்த மாதிரி சொல்லவே இல்லைங்க. எஜமானின் கூப்பிட்டது பிடிக்கல, அக்கான்னு கூப்பிடுறதா சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாங்க. பகல்ல வந்து சுத்த பட்டிக்காடு. நீங்களே பட்டிக்காட்டு டாக்டர் தானே? என்ன சொன்ன? இனிமே சொல்லுவியா? நீங்க மட்டும் என்ன சொல்லலாமா? நான் சொல்லுவேன். நானும் சொல்லுவேன். டாக்டர், உன்னால கேஸ் என்ன சீரியஸா இருக்கு பாத்தியா? அடுத்திருக்கு டாக்டர். இதுவே இன்னும் 4 மாத்திரை சேர்த்து கொடுத்திருந்தா மர்டர் கேஸா மாறி இருந்திருக்கும் இல்லையா? உனக்கு என்ன கேலியா இருக்கா? ஒரு கவனக்குறைவான கம்பவுண்டரை வச்சுக்கிட்டு என்ன நம்பி இருக்கக்கூடிய நோயாளிங்க உயிரோட விளையாட நான் ஆசைப்பட்டேன். சோ யூ ஆர் டிஸ்மிஸ்ட். சார், ரோமியோ, இனிமே நீ என்ன பேசியும் பிரயோஜனம் இல்ல. அதுக்குள்ள டாக்டர், ஸ்லீப்பிங் பில்ஸை சாப்பிட்டுட்டு சீரியஸா படுத்திருக்கிற கேஸை டாக்டர் வாசுதான் காப்பாத்தினாருங்கிற நல்ல பேர் என்னால தானே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்காகவாவது ஷட் அப். ஷட் அப்பா. கெட் அவுட். ஷட் அப் இருக்கட்டும். ஷட் அப் அண்ட் கெட் அவுட். போறேன் சார். ஜூலியட் கண்ணு முடிச்ச உடனே தான் செஞ்ச தவறுக்காக ரோமியோ மன்னிப்பு கேட்டான்னு முடிஞ்சா சொல்லுங்க டாக்டர். டாக்டர், நீங்க என்ன கைகளை விட்டீங்க. நான் போறதுக்கு முன்னால உங்க கையில் இருக்குதே இன்ஜெக்ஷன் டியூப், அதையாவது கழுவி வச்சுட்டு போயிரு.